நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா போதுமா போதும் நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க. ஒண்ணும் இல்ல குருவே ஒண்ணும் இல்ல. என்ன இதெல்லாம்? இவங்க என்னோட அம்மா உங்களை வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. இப்படியா? இவங்க இப்படிதான் வாழ்நாள் முழுக்க மௌன விரதம் இருக்காங்கல்ல, எல்லா பாவங்களையும் இப்படிதான் தெரியப்படுத்துவாங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. குருஜி முதல்ல நீங்க போங்க. ஆமா ஆமா நாங்க பின்னாடி வரோம் குருஜி. எதுக்கும் பயப்படாதீங்க குரு, உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. வாங்க ஒண்ணும் இல்ல வாங்க. ஐயோ அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா, விருந்தாளி வந்திருக்காங்க, அவருக்கு குடிக்க ஏதாவது குடுமா, போய் கொண்டு வாமா. உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மா ஏய் குண்டப்பா, ஆச்சாரியாரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, வணக்கமும் சொல்லு. சொல்லுல அடுத்த முளை வளப்போம், வேட்டியில கொத்துமணி கட்டிட்டு வரணும். என்ன மனுஷன் நீ, எல்லாரும் வேட்டிக்கு கொத்துமணி கட்டிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ என்ன மணி இல்லாம சும்மா இப்படி வந்திருக்க? ஒண்ணுமே புரியலையே, என்ன சொல்றான் இவன்? சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் குண்டப்பா, என்னோட உயிர் நண்பன். இவனுக்கு கொத்துமணினா ரொம்ப பிடிக்கும். யார் வேஷ்டியிலையாவது மணி இருக்கிறத பார்த்தான்னா அப்படியே பிடிங்க எடுத்துட்டு போயிடுவான். சரி குண்டப்பா, நீ நல்ல பையன் இல்ல, வெளியில போய் விளையாடுப்பா. போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போ. நிலைமை இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. நாளைக்கு ரெண்டு மகாராணிகளும் தர்பாருக்கு வரும்போது நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அதோட உன்னோட கதை முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சௌதாமணி அவன் நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு வந்து நாட்டியம் ஆடினான்னா அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மள தேடி வரும். சின்ன சின்ன பிரச்சனைகளா? இல்ல, அது பெரிய பெரிய பிரச்சனைகளும் வேணும்னா அது வேற மாதிரி இருக்கலாம். ஆனா பிரச்சனைகளால வர பாதிப்பு மாறிடுமா என்ன? பிரச்சனை அப்படியே அங்கேயே தானே நிக்கும். அதனால அப்புறம் என்ன? அது நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அது சரிதான் குருதேவா, நீங்க ஏதாவது வழி யோசிச்சீங்களா? எனக்கு எந்த வழியும் தெரியாம தானே நான் இங்க வந்திருக்கேன். அது என்னன்னா என் மூளை இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியா? நீ ஏதாவது ஒரு வழிய சொல்ல. நீதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சுலபமா ஒரு தீர்வை காணுவியே. சொல்லட்டு உன்னோட அறிவு சக்கரத்தை, உன்னோட புத்திசாலித்தனத்தை, அறிவை கொஞ்சம் அலசி பாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு உன்னையும் காப்பாத்திக்க, என்னையும் காப்பாத்து. நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க? இது பாரு, நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே ஒரு பிரச்சனைனால தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பேதமெல்லாம் பாக்குறது தப்பு என் அருமை நண்பா. இது பாரு, கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட விரோதத்தெல்லாம் மறந்துரு, என் நண்பனா மாறிடு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில என் கூட ஒண்ணு சேர்ந்துரு. அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. பிரச்சனை தீர்க்க ஒரு வழியை கண்டுபிடி. ஆச்சாரியரே, வழியை நிச்சயமா அம்மா சொல்லுவாங்க. அம்மா தான் இப்போ மௌன விரதம் இருக்காங்கல்ல. நான் சொல்ற அம்மா காளியம்மா, நம்ம எல்லாரையும் படைச்ச அம்மா. இனி நமக்கு வழிகாட்ட வேண்டியது அவங்கதான். அவங்க தான் குழந்தைங்களை கெட்ட நேரத்துல என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. அவங்க பார்வை நம்ம மேல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். நீங்க வேணா பாருங்க, நாளைய விடியல் நிச்சயமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகுது. இன்னைக்கு அந்த சின்ன தேவியோட அகங்காரம் சுக்கு நூறா உடைய போது. அப்ப இந்த நாடு முழுக்க தெரிய வரும் மகாராஜாவோட எண்ணம் என்ன, அவரோட ஆசை என்ன, அவர் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காருன்னு. இன்னைக்கு அந்த திரும்பலாம்பாவுக்கு நல்லாவே புரியும் பெரியவங்க யாரு, மதிப்பு யாருக்கு, மகாராஜாவோட அன்பான மனைவி யாருன்னு. இந்த ராஜ நர்த்தகி சௌதாமினிக்கு தர்பார்ல என்ன இடம்னு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிரும். ரெண்டு மகாராணி தலையிலயும் இடி விழுந்த மாதிரி ஆயிடும். ரெண்டு பேரும் பொறாமையில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட கண்களும் ஏன் மேல மட்டும்தான் இருக்கும்.
கிருஷ்ண தேவராயர் மகாராஜா வருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. 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 பண்டிதனே ராமகிருஷ்ணா, ரொம்ப நன்றி. நீ என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா வாக்கு கொடுக்கிறேன், நேரம் வரும்போது அந்த கடனை நான் நிச்சயமா அடைப்பேன். எங்களுக்கு படி அளக்கிற மகாராஜாவான உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சிருக்கேன் மகாராஜா. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. மகாராணி சின்னாதேவி வருகிறார். மகாராணி திருமலாம்பா வருகிறார். மகாராஜா, நாட்டியத்தை அரங்கேற்ற நேரம் ஆயிடுச்சு. இப்போ மரியாதைக்குரிய மகாராணிங்க 2 பேரும் அவங்க இடத்துல உட்காரணும்னு கேட்டுக்கிறேன். சின்ன ராணி திருமலாம்பா வச்சுக்கிட்ட அந்த 2வது நெத்தி சுட்டி எப்படி வந்தது? நானும் அதே கேள்வியை தான் கேக்குறேன். பெரிய மகாராணி வச்சிருக்கிற 2வது நெத்தி சுட்டி எப்படி வந்தது? நாட்டிய மயில், சங்கீத குயில், விஜயநகர சாம்ராஜ்ய அரசவையின் கலைச்செல்வி, தாளத்தின் தலைவி, நாட்டிய பேரொளி, ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவி தன்னுடைய நடன நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிறார். இனிமே தாமதம் எதுக்கு மகாராஜா? நடனத்தை ஆரம்பிச்சிடலாமே. ஆமா, நானும் அதே தான் சொல்ல வந்தேன். நடனம் ஆரம்பமாகட்டும். நல்லது மகாராஜா.
பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத்தனை நெத்தி சுட்டி எப்படி வந்தது? மன்னிக்கணும் மகாராஜா. இப்போ இந்த தர்பார்ல நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒரே ஒருத்தரால தான் பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் அவரோட கைவண்ணம் தான் மகாராஜா. யார் அது? ஆச்சாரியரே, மகாராஜா கிட்ட சொல்லுங்க. இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? குருதேவரா? மகாராஜா, ஆமா மகாராஜா, குருதேவர் கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு. இந்த லீலைகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவே இவர்தான் மகாராஜா. குருதேவா, அந்த விஷயத்தை பத்தி நீங்களே சொல்லுங்க. நாம 2 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டோமே. கெட்ட நேரத்துல அம்மா தான் பிள்ளைகளை எப்பவுமே கைவிட மாட்டா குருதேவரே. அவளே ஒரு வழியை காட்டுவா. ஒருவேளை வழி காட்டாமலே இருந்துட்டா நாளைக்கு நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு சௌதாமணி தர்பாருக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை ததிங்கின தோந்தா. நம்பிக்கை வேணும் குருதேவா, நம்பிக்கை. அதானே எல்லாமே. அந்த நம்பிக்கையில பெரிய சக்தி இருக்கு. உங்களோட பிரச்சனைக்கு அம்மா ஒரு வழியை காட்டிட்டா, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லிட்டா. உண்மையாவா? அப்ப சொல்லு, சீக்கிரமா சொல்லு, இந்த பிரச்சனைக்கு வழி என்ன? கேட்டுக்கோங்க. மதிப்புங்கிறது ஒரு பொருளுக்காக இல்ல, அதோட வசீகரத்துக்காகத்தான் இருக்கும். அதுக்கு அந்த வசீகரம் போச்சுன்னா மதிப்பும் போயிடும். அந்த மதிப்பே போயிடுச்சுன்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. நீங்க அந்த நெத்திச்சுட்டியோட வசீகரத்தை தடுத்து நிறுத்தணும் ஆச்சாரியாரே. அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு சாதாரணமானதா ஆக்கிடணும். எப்படின்னா அத பார்த்ததும் மகாராணிங்க திரும்ப அது வேணும்னு கேட்கவே கூடாத அளவுக்கு இருக்கணும். எப்படி? எல்லா விஷயத்தையும் நானே தான் சொல்லணுமா குருதேவா? நீங்களும் உங்க மூளையை கொஞ்சம் கசக்குங்களேன். மூளையை கசக்கிறதுக்கு நீ மேல சொன்னாதானே? முதல்ல நீ சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியணும்ல. அதுக்கப்புறம் நான் மூளையை பயன்படுத்துறேன். சொல்லு, மேல மேல சொல்லு. நல்லா யோசிங்க. நாளைக்கு அதே மாதிரி ஒரு நெத்திச்சுட்டி 2 மகாராணிங்க, ராஜநர்த்தகி, சௌதாமணியை தவிர தர்பாருக்கு வர எல்லா பெண்மணிகள் நெத்திலையும் தென்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? என்னாகும்? ஒரு நெத்திச்சுட்டிய அரண்மனை பணிப்பெண்களே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த நெத்திச்சுட்டி மேல மகாராணிங்களுக்கோ இல்ல ராஜநர்த்தகி சௌதாமணிக்கோ அதுக்கப்புறம் விருப்பம் இருக்குமா என்ன? சபாஷ் சபாஷ், ரொம்ப அருமையான யோசனை சொன்ன ராமகிருஷ்ணா. அது இருக்கட்டும், ஒரே நாள்ல அத்தனை நெத்திச்சுட்டிய எப்படி தயார் பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிருங்க குருதேவரே, உங்க மேல் மண்ட சுத்தமா காலியா இருக்கு. அடடா, ஒவ்வொரு முறையும் என் அறிவை கேள்விக்குறியாக்குறது அவசியமா என்ன? பின்ன என்ன குருதேவா, நீங்க பேசுறது அப்படி இருக்கு. நீங்க யாருன்னு மறந்துட்டீங்களா? யாரு? குலகுரு நீங்க. ஆமா. ராஜா புரோகிதர் நீங்க. ஆமாமா. நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாம். நீங்க ஆணையிட்ட தர்பார்ல என்ன நடக்காது? நெத்திச்சுட்டியில உங்களுக்கு ஒரு விஷயமா என்ன? ரொம்ப சரியா சொன்ன. குலகுரு தாத்தாச்சாரியாரான எனக்கு முடியாததுன்னு எதுவும் இல்ல. அது நான் தயார் பண்ண சொல்றேன். நெத்திச்சுட்டிய நிறைய தயார் பண்ண சொல்றேன். ஆனா ராமகிருஷ்ணா, மறுபடியும் ஆனாவா? நான் தான் சொன்னல உங்க மூளையை கொஞ்சமாவது உபயோகப்படுத்துங்கன்னு. படுத்துறேன்பா, படுத்துறேன், அப்புறமா படுத்துறேன். இப்ப எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வை. நெத்திச்சுட்டிய நீ எப்படி கொடுப்ப? கொடுக்கறப்போ என்ன காரணத்தை சொல்லி எல்லார்கிட்டையும் கொடுப்ப? சொல்றேன், ஜாக்கிரதையா கேட்டுக்கங்க. என்ன குருதேவா இது? மகாராஜா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. தர்பாருக்கு இத்தனை நெத்தி சுட்டிங்க எங்க இருந்து வந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க. அம்மாவோட ஆணை மகாராஜா. அம்மாவோட ஆணைய என்னால எப்படி மீற முடியும்? குருதேவா, நீங்க சொல்றது எதுவும் புரியல. மகாராஜா, நேத்து நான் கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு முறை என் அம்மா காளி மாதா காற்றுல தோன்றின அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ அம்மா சொன்னாங்க, ஏ தாத்தாச்சாரியா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தர்மத்தை காப்பாத்துற பொறுப்பை ஒப்படைச்சேன் இல்லையா? நீ இருக்கும்போது அதர்மம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்? ஒரு பெண்ணோட சௌபாக்கியங்கிறது அரச குடும்பத்தோட மட்டுமே நின்னுமா? இந்த நெத்திச்சுட்டிங்கிறது ஒவ்வொரு குடும்ப பெண்களோட சௌபாக்கியம். எல்லா பெண்களுக்கும் இந்த சௌபாக்கியம் கிடைச்சே ஆகணும். தீர்க்க சுமங்கலி பவா. என்னோட இந்த ஆசீர்வாதமானது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சமமானது. அப்போ இந்த வேறுபாடு எதுக்கு?
அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம், தாத்தாச்சாரியா, நான் உனக்கு ஆணை இடுறேன். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நெத்தி சுட்டி கிடைக்கணும், அவங்க சௌபாகியம் நிலைக்கணும் நாங்க. இல்லனா எனக்கு கோபம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வார்த்தை பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா காத்துலயே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம உடனடியா விகடன் ராமகிருஷ்ணன் கிட்ட இத பத்தி கலந்து பேசினேன். இவனோட உதவியால தான் நெத்தி சுட்டி தயாரிக்கப்பட்டது. இந்த நாட்டுல இருக்கிற எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். மகாராஜா, இதுதான் நடந்தது. அம்மாவோட கட்டளைய நாங்க நிறைவேற்றி வச்சோம். அதனாலதான் குரு தாத்தாச்சாரியரே, அதனாலதான் நீங்க இந்த குலத்தோட குலகுருவா இருக்கீங்க. குல தர்மத்தோட பாதுகாப்பும் தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குதுன்னா அது நிச்சயமா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும்தான் இந்த ராஜ குடும்பத்துக்கும் அதுக்கு நேரக்கூடிய ஆபத்துகளுக்கும் இடையில கவசமா நிக்கிறீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் குருதேவா, நிச்சயமா எந்த ஒரு தீய சக்தியும் இந்த குடும்பத்தை நெருங்க கூட முடியாது. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க செய்யற காரியங்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதுல நான் பண்ணது என்ன இருக்கு? நான் வெறும் கருவி மட்டும்தான். அம்மா எனக்கு கட்டளை இட்டா நான் அதை செஞ்சு முடிச்சேன். ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன் மகாராஜா, இந்த சுப காரியத்தோட முழு பாராட்டும் ஒருத்தரை மட்டும்தான் சேரும். அது அந்த அம்மாவுக்கு தான். அம்மா, அப்புறம் நீயும் தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இந்த நல்ல காரியத்துல குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவியா இருந்திருக்க. அதனால உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். இது என்னோட சௌபாகியம் மகாராஜா. ஆனா இன்னும் என்ன ஆனா ராமகிருஷ்ணா? விஷயம் இது மட்டும் இல்ல மகாராஜா, இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியவே இல்ல. உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா, என்ன விஷயம்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மகாராஜா, அதுக்கப்புறம் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி அரங்கேறும். மந்திரியாரே, ஒரே ஒரு தடவை உங்களோட இந்த வாளை என்கிட்ட கொடுக்குறீங்களா? முடியாது. ஏன்? கேள்வி கேட்காதீங்க மந்திரியாரே, தயவு செஞ்சு வாளை கொடுங்களேன். இந்த உரை எப்படிங்க? பண்டித் இல்ல ராமகிருஷ்ணா, சாஸ்திரங்களுக்கும் சஸ்திரங்களுக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல நண்பா. சரியான நேரத்துல அதை சரியா பயன்படுத்த தெரியணும். ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணனா அதுக்கப்புறம் உன் தலையை வெட்டி உனக்கு நானே ஈமச்சடங்கும் பண்ண வேண்டி இருக்கும். வாபடி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குது? யார் இவன்? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா.
ஆனா இவன் உண்மையிலே யாருங்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா. ராஜமாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. மகாராஜா, ராஜமாதாவோட தகவலை கொண்டு வந்த அந்த தகவல் அதிகாரி இவன் தான் மகாராஜா. விசேஷ பரிசுன்னு சொல்லி அந்த நெத்திச்சுட்டி கொடுத்ததே இவன் தான். ஆமா மந்திரியாரே, இது அவனேதான். ஆனா துரதிருஷ்டவசமா இவன் சொன்ன ரெண்டுமே போய். இவன் சுந்தர்கட்டை சேர்ந்த தகவல் அதிகாரியும் இல்ல, சுந்தர்கட்டோட ராஜமாதா நம்ம கூட நட்புறவு வச்சுக்கிறதாவும் சொல்லல. இவன் சுந்தர்கட் ராஜமாதாவால் அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றன் நட்புறவு வச்சுக்கிறதா சொன்னதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி செயல் மன்னா. நீ என்ன சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் சொல்ற அத்தனையுமே உண்மைதான் மகாராஜா. சுந்தர்கட் ராஜமாதாவுக்கு விஜயநகரத்து மேல பகை இருக்கு. அவங்க உங்களை பெரும் விரோதியா நினைக்கிறாங்க. சாமதான தண்ட பேதங்களை பயன்படுத்தி விஜயநகரத்து மக்களோட மனசுல பகை வெறுப்புங்கிற விதைய விதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த நாட்டோட அஸ்திவாரமே ஆட்டம் காணும்னு நினைக்கிறாங்க. விஜயநகரத்துக்குள்ள இந்த மாதிரி உள்நாட்டு கலகத்தை உண்டாக்குனா அவங்களால நம்ம நாட்டை சுலபமா கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. நேத்து கடத்தெருவுல இவன் மட்டும் என் எதிரில வந்து மோதலனா இவங்க போட்ட சதி திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து நீங்க அனுப்பின காய்கறி எதுவும் சரியில்லை பெரியவரே. என்னப்பா இப்படி மோதுற? பாத்து போக கொஞ்சம் அவசர வேலையா போயிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லுங்க. அரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்திச்சுட்டிய எங்களுடைய ராஜமாதா பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க. மரியாதைக்குரிய ராஜமாதாவிற்கு என் பணிவான வணக்கம். நீங்க திட்டம் போட்ட மாதிரியே இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நட்புறவு வச்சுக்கிறதா சொல்லி நீங்க அனுப்புன அந்த நெத்தி சுட்டி பரிசை பார்த்து 2 மகாராணிகளும் நாம விழிச்ச வலையில சுலபமா விழுந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மகாராஜா. நெத்தி சுட்டி 1, ராணிகளோ 2. அற்புதம் ராஜமாதா.
என்ன அருமையான விளையாட்டு! அரச குடும்பத்துக்குள்ளேயே உள்கலகத்தை உருவாக்கி அவங்க சண்டைய சாதகமாக்கிக்கிட்டு நீங்க விஜயநகரத்து அரச குடும்பத்துல விதைச்ச இந்த விதை ஒரு மகா விருட்சமா வளர்ந்து மொத்த ராஜ குடும்பத்தோட நிம்மதியையும் சுலபமா அழிச்சிரும். அந்த சமயம் பார்த்து விஜயநகரத்து மேல நாம போர் தொடுக்கலாம். தன்னோட வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டைய சமாளிக்க முடியாத மகாராஜாவை நாம சுலபமா தோக்கடிச்சிடலாம். வெகு சீக்கிரத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் உங்களுக்கே சொந்தமாயிடும். இந்த நம்பிக்கை துரோகியை இழுத்துட்டு போங்க. இவன் சமாதான தூதுவங்கிற புனிதமான பதவியையும் நம்பிக்கையையும் கலங்கப்படுத்தி இருக்கான். இவனுக்கு மரண தண்டனையை கொடுக்க முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இவன் ஒரு அரச தூதுவன். அரச தூதுவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது அரச தர்மத்துக்கு புறம்பானது. காலு மகாராஜா, காலு. என்ன? ஒருவேளை இவனோட காலை உடைச்சிட்டோம்னு சொன்னா அது ராஜ தர்மத்துக்கு விரோதமா இருக்காது இல்லையா? இந்த நம்பிக்கை துரோகியோட ஒரு காலை உடைக்கும்படி உத்தரவிடுறேன். அந்த உடைஞ்ச காலோட இவனை சுந்தர்கடுக்கு அனுப்பி வைங்க. அப்பதான் அந்த உடைஞ்ச காலோட இவன் தன்னோட ராஜமாதா பக்கத்துல இருக்கும்போது இந்த கிருஷ்ணதேவராயன் கிட்ட கபட நாடகத்தை அரங்கேத்த முயற்சி பண்ணாங்கங்கிற விஷயம் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இழுத்துட்டு போங்க இவனை. ஆகட்டும் மகாராஜா. காவலர்களே, மகாராஜா மன்னிச்சிருங்க. மகாராஜா, வேற ஏதாவது இருக்கா? ஆமா மகாராஜா. என்ன? மன்னிச்சிருங்க மகாராஜா, இந்த உண்மையான நெத்தி சுட்டியை நான் யார்கிட்டயும் கொடுக்கவே இல்லை. நான் இதை அம்மன் கோவில்ல அம்மன் பாதத்துல சமர்ப்பிக்கலான்னு நினைக்கிறேன். அற்புதம். இனிமே இது அம்மனுடைய சொத்து. நானே இதை கொண்டு போய் அம்மனுடைய கோயில்ல என்னுடைய கைகளால இதை சமர்ப்பிக்க போறேன். மகாராஜா, அம்மா மகாராஜாவோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாங்க பக்தர்களே. தன்னோட கையில இருந்த பூவை கீழே விழ வச்சு மகாராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! அம்மன் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வேற ஒருத்தர். இந்த பூவை விழ வச்சு அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அவங்க சந்தோஷத்துக்கு வேற என்ன காரணமா இருக்கும் மகாராஜா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீ செஞ்ச காரியத்தை நான் வெறும் வார்த்தைகளால பாராட்ட முயற்சி பண்ணா
அது நிச்சயமா தகுதியானதா இருக்காது. உனக்கு நன்றி மட்டும் சொன்னா பத்தாது, அதை விட இன்னும் ஏதாவது அதிகமா செய்யணும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. கருமேகங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சூரிய ஒளியை அதால தடுத்து நிறுத்த முடியாது. அது பூமியை வந்து அடைஞ்சே ஆகணும். உலகத்தை தன்னுடைய ஒளியால தட்டி எழுப்பி பிரகாசமாக்கணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனமும் அந்த சூரிய ஒளி மாதிரிதான். தேஜஸ் நிறைஞ்சது, பிரகாசமானது. அதுக்கு தகுதியான ஒரு இடம் கிடைச்சே ஆகணும். நான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயன் இங்கு அறிவிக்கிறது என்னன்னா, இன்னையிலிருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் என் தர்பாரோட வாசல்ல இல்ல, என்னுடைய விசேஷ ஆலோசகருங்கிற இருக்கையில் அமர போறான். என் பக்கத்துல. இன்னையிலிருந்து நான் உன்னை என்னுடைய விசேஷ ஆலோசகரா நியமிக்கிறேன். எல்லாரும் இனிமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்க பாரு, அத பாரு, அது ஒரு காலே அவதான் விசேஷ ஆலோசகர் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனைவின்னு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ காய்கறி, இனி காய்கறிக்காரன் நம்ம கிட்ட பேரமே பேச மாட்டான். பேரம் பேசுறது என்ன, அவன் பணமே வாங்க மாட்டான். மகாராஜாவோட தர்பார்ல இருக்கிற விசேஷ ஆலோசகர் கிட்ட யாராவது பணம் கேட்பாங்களா? லாமா மகாராஜாவோட விசேஷ ஆலோசகனா நான் லாமாவோட நண்பன். நண்பனோட எல்லா மணியும் எனக்கு தான் சொந்தம். நான் யாழு கூட விளையாடினாலும் எப்ப விளையாடினாலும் மணியை வச்சு சந்தோஷமா விளையாடலாம். என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. அட, இததான் சொல்லுவாங்க, 10 வந்தா பசியும் பட்னியும் பறந்து போயிடும்னு. ஆஹா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ராமா, நிறுத்துங்க. வாய் மூடுங்க, பேசக்கூடாது. என்ன இதெல்லாம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வீடா இல்ல மானசீக நோயாளிங்க இருக்கிற மருத்துவமனையா? கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கிறீங்களா நீங்க? என்னது இது? சில மாதிரி கீழே இருக்கு, கால கீழே இருக்கு. உங்க எதிரில் நிக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய தர்பார்ல விசேஷ ஆலோசகரா இருக்கிறவன் நிக்கிறேன். என் பதவியையோ என்னையோ யாராவது கிண்டல் பண்ணீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் உடனே இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுடுவேன். என்ன ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் பயங்கர கோவக்காரனாயிடுவேன். ஈடு பண்ண ஒண்ணும் நடக்காதீங்க. நான் பேசுறப்ப யாரும் குறுக்க பேசக்கூடாது, காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேரா நிக்கணும்னு சொன்னா இல்லையா? இவங்களால என்ன இவங்களால? இவ்வளவுதான். என்ன இவ்வளவுதான்? நேரா நிக்க முடியும். உங்களுக்கு தான் தெரியுமே இவங்களோட எடுப்பு. இவங்களாலதான் நேரா நிக்க முடியாது, உன்னாலதான் நிக்க முடியும்ல. என்ன இப்படி நிக்கிற? இதான் நேரா நிக்கிற லட்சணமா? ஒழுங்கா நிமிர்ந்து நில்லு, வெறப்பா நிமிர்ந்து நில்லு. என்ன பாரு, அப்படிதான் இருக்கணும். வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. வீடுனா ஒரு எல்லை இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நிறைய பொறுப்புகளும் இருக்கு. இது எதுவுமே தெரியாத உங்களுக்கு? எப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுறீங்க, எப்ப தூங்கணுமோ தூங்குறீங்க. நீங்க எந்திரிக்கிறதா காலையில, நீங்க தூங்குறதா ராத்திரி. என்னது இதெல்லாம்? இத வீடுன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் நீ கிராமத்துல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது புஸ்தகத்தை தொட்டியா? நீ
ஒன்னு ரெண்டு எழுதி பாத்தியா நீ? இல்ல எதையாவது மனப்பாடம் பண்ணியாவது வச்சிருக்கியா? இல்ல மணிக்கணக்குல விளையாடிக்கிட்டே இருந்தா படிப்பு எப்படி தலையில ஏறும்? சரி போ, உள்ள போய் படிக்க ஆரம்பி. படிச்சு மனப்பாடம் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கணும். நாளைக்கு விடியறதுக்குள்ள ஆத்திச்சூடிய நீ முழுசா மனப்பாடம் பண்ணலனா அப்புறம் உனக்கு சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. கிளம்பு, போய் படி. நீ சும்மா தானே சொல்லல. அப்புறம் நீங்க இன்னைக்கு நீ எத்தனை முறை ஜெபம் பண்ண? ஒரே ஒரு முறை தானா? என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை கூட பண்ணலையோ. ஒரு முறை கூட பண்ணலையா? நேரமே கிடைக்கலையே, அதனாலதான். அப்படியா? அப்புறம் எதுக்காக கழுத்துல இவ்வளவு ஜெபமாலைய மாட்டிக்கிட்டு சுத்துற? வயசான காலத்துல ஜெபிக்கணும் தெரியாதா? உடனே கிளம்பு. இப்பவே நேரா கோவிலுக்கு போய் அங்க உட்கார்ந்து 500 தடவை ஜெபிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி மாலைய போட்டுட்டு பண்ற பாவத்துக்கு போய் பிராயச்சித்தம் தேடு. கிளம்பு கிளம்பு. அப்புறம் நீ புருஷ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டியா? சாப்பாடு பரிமாறினியா? குளிக்க வெந்நீர் வச்சியா? இதெல்லாம் எப்ப செய்யறதா உத்தேசம்? பண்றேங்க. என்ன பண்றங்க? சத்தியம் பண்றேங்க. நானும் இதான் கேட்க வந்தேன். அப்படியா? அப்ப வேலையை கவனி. ரொம்ப நன்றி. இப்பதான் ஞாபகம் வந்தது, உன்னுடைய அந்த சகோதரன், அவன் பேர் என்ன? மோகன் ராவ். மோகன் ராவ். அவன் பக்கத்து ராஜ்யத்துல நடக்க இருந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதா இருந்தான்ல, அதோட முடிவு என்னாச்சு? அவனை ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க வேண்டாம் நான் தான் சொன்னேன். ஏன் வேண்டான்னு சொன்ன? கூட 7 பேர் ஓடுறாங்க, ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான். ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதான் நான் சொல்லிட்டேன் எங்க அண்ணன் கிட்ட எந்த பந்தயத்திலையும் கலந்துக்க வேண்டான்னு. அப்படியா? சின்ன மகாராணி சொல்லுங்க. கதவுல 2 ஓட்டை எதுக்காக? இதுவா? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க உங்க அந்தரங்க அறைக்குள்ள போனீங்க வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அதான் நான் கதவுக்கு 2 ஓட்டையை போட சொல்லிட்டேன். சின்ன ஓட்டை சின்ன பொண்ணுக்கு, பெரிய ஓட்டை பெரிய பொண்ணுக்கு. இனிமே உங்க செல்ல போனீங்க உங்க அறைக்கு வந்துட்டு போறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த ஓட்டைய பண்ணது யாரு? ஆச்சாரி தான் பண்ணிருக்காங்க, வேற யார் பண்ணுவாங்க? சேவகனே, உத்தரவு மகாராஜா. உடனடியா போய் அந்த ஆசாரியை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. ஆகட்டும் மகாராஜா. அந்த ஆச்சாரிய கூப்பிட்டு பரிசு கொடுக்க போறீங்களா? வணக்கம் மகாராஜா. நீங்க தான் கதவுல இந்த 2 ஓட்டைகளையும் பண்ணதா? ஆமா மகாராஜா. எதுக்காக இந்த 2 ஓட்டைகள்னு எனக்கு புரிய வைக்க முடியுமா? சின்ன மகாராணி சொன்னாங்க, உங்களோட 2 செல்ல பூனைகளும் அறைக்குள்ள வந்து செல்ல ரொம்ப சிரமப்படுதுங்களா, அதனால 2 ஓட்டை போட சொன்னாங்க மகாராஜா. ஆனா எதுக்காக 2 ஓட்டை? மகாராஜா, 2 பூனைகள் இருக்கும்போது 2 ஓட்டைகள் வேணும் இல்லையா? சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை. அப்படின்னா பெரிய ஓட்டை வழியாவே 2 பூனைகளும் வந்து போக முடியும்ல? அப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த 2வது ஓட்டை ஆசாரி? மன்னிச்சிடுங்க மகாராஜா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. முட்டாளே, அறிவு கெட்டவனே, 2 ஓட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா நீ? ஆனா மகாராணி, நீங்க தான். என்ன நான் தான்? இதுக்கு நான் தான் காரணமா? நான் வேண்டான்னு சொன்னேன்ல, இருந்தும் நீ செஞ்சுட்ட. உன்னோட சொந்த மூளை எங்க போச்சு? நாளைக்கு நான் கணத்துல குதிக்க சொல்லுவேன், கண்ணை மூடிட்டு நீயும் குதிச்சிருவியா? இனிமேலாவது சொந்த புத்திய பக்கத்துல வச்சு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சரிங்க ராணி. இந்த கதவை இங்க இருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு புது கதவை மாட்டு. அப்படியே பழைய மாதிரியே அழகா வலிமையா இருக்கணும், புரியுதா? சரிங்க மகாராணி. அப்புறம் பூனைகளுக்காக தனியா வெளியே ஒரு வீட்டை கட்டு. அப்பதான் பூனைங்க உள்ள வராம இருக்கும். மகாராஜாவும் பூனைங்களை பாக்குறதுக்கு அவரே வெளியே போவாரு. நான் பூனைய பார்க்க வெளியே போகணுமா? மகாராஜா, நான் சொன்ன யோசனை உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு என்னோட யோசனை நிச்சயமா பிடிச்சிருக்கும். இங்க பாரு, அந்த கதவுக்கு மட்டும் எந்த ஓட்டையும் இருக்க கூடாது. ஏன்னா மகாராஜாவுக்கு பூனைகளை பாக்குறதுக்கு ஓட்ட வழியா போகணுங்கிற அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா? சரிங்க மகாராணி.
இப்ப நீ போலாம். வணக்கம் மகாராஜா. இன்னைக்கு திடீர்னு எங்க அம்மா எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு சரியா சொன்னாங்க தெரியுமா? திரு, வீரத்தோட அழகோட மொத்த உருவமும் நீதான். ஒவ்வொரு யுகத்திலயும் உன்ன மாதிரி அற்புத பெண்கள் பிறப்பாங்க. இந்த உலகத்துல உன்னை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்கன்னு சொன்னாங்க. சத்தியத்தை அப்படியே சொல்லிருக்காங்க உங்க அம்மா. எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அந்த நிமிஷமே இந்த சத்தியத்தை உணர்ந்துட்டேன். ஐயோ, உண்மையாவா? உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.